ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்னைக்கு வந்து சூப்பர் 6 லெசன். இன்னைக்குள்ள சூப்பர் 6 ஒரு 6 வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் பார்ப்போம். இது வந்து எப்படின்னா நம்ம போகக்கூடியது, உட்காரக்கூடியது, இல்லாட்ட கையை காலை நீட்டக்கூடியது, இதை பற்றி உள்ள வேர்ட்ஸு கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக நாம் பேசும்போதோ எழுதும் போதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இன்னைக்குள்ள சூப்பர் 6 லெசனில் ஃபர்ஸ்ட்டாக கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் இதை பார்ப்போம். கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் ஆர் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு இடியம். எப்போதுமே இடியத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்குள்ள உள்ள அர்த்தத்தை, அதாவது மீனிங், இன்னர் மீனிங்கை நம்ம கண்டுபிடிச்சு அதை யூஸ் பண்ணணும். இப்போ பில்லர்னா தூணு, போஸ்ட்னா ஒரு கம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லை. இதுக்கு என்னன்னா அலக்களிக்க வைப்பது அப்படின்னு அர்த்தம். அங்கிட்ட எங்கிட்டும் போவா அப்படின்னு சொல்லிட்டு அலக்களிக்க வைப்பது அப்படின்னு அர்த்தம். அதாவது டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித் நோ பர்பஸ் ஆர் டைரக்ஷன். டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது வித் நோ பர்பஸ், ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு டைரக்ஷன் இல்லாமல், ஒரு சரியான பாதையில் போகாமல் போகிறது. ஸோ தட் இஸ் கால்டு பில்லர் டு போஸ்ட். இன்னொரு மீனிங் என்னென்னா moving around aimlessly, often due to disappointments, rejections or failures. நீங்கள் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, அங்கே பார்த்தோம்னா டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏமாற்றம் இருக்குது. ரிஜெக்ஷன்ஸ்னால் அவங்க தள்ளி போடுறாங்க, நிராகரிக்கிறாங்க, அப்படி உள்ளதாக இருக்குது. ஃபெயிலியர்னால் தோல்வியாக இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோ, ரிஜெக்ஷனோ, ஃபெயிலியராக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க. தட் இஸ் கால்டு கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் ஒன் ப்ரெடிகமெண்ட்னா இக்கட்டான நிலை. ஃப்ரம் ஒன் ப்ரெடிகமெண்ட் டு அனதர், ஒரு இக்கட்டான நிலையிலேருந்து இன்னொரு இக்கட்டான நிலைக்கு போகிறது. யூஸ்வலி அண்டர் ஹாரஸ்மெண்ட், அதாவது மற்றவங்க வந்து உங்களை தொல்லைப்படுத்துகிறாங்க, அப்படி தொல்லைப்படுத்தி உங்களை அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். தட் இஸ் தி மீனிங் ஆஃப் கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் ஆர் ரன்னிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். Failing to get a satisfactory answer from her doctor, Mary went from pillar to post, searching for a cure for her illness. அவளுக்கு ஏதோ வியாதி இருக்குது, அதுக்கு கரெக்டான மெடிசன் வந்து கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு மற்ற சில டாக்டர்ஸ்க்கு தெரியல. ஒரு டாக்டர்கிட்ட போகிற, அவங்க இல்லை இது முடியாது, அங்கிட்டு போ, இப்படி அலக்கழிக்க வைக்கிறது. ஸோ ஃபெயிலிங் டு கெட் அ சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர். யாருமே, எந்த டாக்டர்ஸுமே கரெக்டான ஒரு திருப்தியான பதில், ரெஸ்பான்ஸு சொல்ல மாட்டேங்காங்க. ஃப்ரம் அ டாக்டர் மேரி வெண்ட் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். ஏன்னா எப்படியாவது உடம்பை சரி பண்ணணுமே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு. டயக்னோசிஸ் கரெக்டாக இல்லை ஒரு டாக்டர்கிட்ட, இன்னொரு டாக்டர் போனால் அவரும் சரியில்லை. இப்படி கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். த நெக்ஸ்ட் சென்டென்சஸ், ஹி வாஸ் மேட் டு ரன் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் டு கெட் அ சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது ஒன்றும் ஈஸியான காரியம் இல்லை. ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் நீங்கள் அங்கே போய் அவரை சந்திக்கணும், அவர்கிட்டருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் அப்படின்ட்டு அனுப்புவாங்க. அங்கே போனால் இது எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அலக்களிக்க வைக்கிறது. தட் இஸ் கால்டு கோயிங் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். இப்போ ஒன் மோர் சென்டென்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் தி சில்ட்ரன் புஷ்ட் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட். சின்ன பிள்ளைகளை தொந்தரவு பண்ணக்கூடாது. டு புஷ்ட் ஃப்ரம் பில்லர் டு போஸ்ட் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து கவுச்டு பொட்டேட்டோ. கவுச்டு பொட்டேட்டோ அப்படிங்கிறது அநேகமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு அர்த்தம். பொட்டேட்டோனா என்ன? உருளைக்கிழங்கு. கவுச்னா ஒரு சோஃபா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது பொட்டேட்டோ, கவுச்டு பொட்டேட்டோ. ஒரு லேசியாக உட்காந்துக்கிட்டு டிவியை ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ ஒன்றுமே வேலை செய்யாமல் லேசியாக சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு பேர் வந்து கவுச்டு பொட்டேட்டோ அப்படின்ட்டு பேர். எ லேசி அண்ட் இன்ஆக்டிவ் பர்சன், எஸ்பெஷலி ஒன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் அ கிரேட் டீல் ஆஃப் டைம் வாட்சிங் டெலிவிஷன். எஸ்பெஷலி ஒன் ஹூ ஸ்பெண்ட்ஸ் அ கிரேட் டீல் ஆஃப் டைம் வாட்சிங் டெலிவிஷன். அவருக்கு பேர் வந்து கவுச்டு பொட்டேட்டோ அப்படின்னு டிஃபைன் பண்ணலாம். A couch potato
who refuses to budge no matter what needed to be done. ஏதோ அவசியமாக இருந்த செய்ய வேண்டிய காரியம் இருந்தால் கூட அவனை கிளப்புறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே கவுச்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அப்படியே லேசியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை கிளப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஹீ கேன் பி கால்ட் அ கவுச் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். The next word is go-getter. Go-getter is the opposite of couched potato. Couched potato-na லேசியான பர்சன். Go-getterனா ஒரு நல்ல சுறுசுறுப்பான துருன்னு இருக்கக்கூடிய எப்படியாவது நம்ம அடைஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வேலை செய்கிறவனுக்கு பேர் வந்து go-getter அப்படின்ட்டு. யாரையும் எதிர்பார்க்காம தன்னாலேயே இயங்கி வேலை செய்கிறான்ல அவனுக்கு தான் go-getter அப்படின்னு பேர். An aggressively enterprising person அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்ரோஷமான முயற்சியில் ஈடுபடும் நபர். ஆக்ரோஷமாக இருக்கிறான் முயற்சி. someone who is energetic, determined to be successful. எனர்ஜெட்டிக்காக இருக்கான், நல்ல அவனுக்கு சக்தியோடு இருக்கிறான். அண்ட் டிட்டர்மைண்ட் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறான். டு பி சக்ஸஸ்ஃபுல் எப்படியாவது வெற்றியை அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு டிட்டர்மைண்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கிறான், எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான். அண்ட் இஸ் ஏபிள் டு டீல் வித் நியூ ஆர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ் ஈஸிலி. எந்த நியூ சிச்சுவேஷன் இருந்தாலும், சூழ்நிலை இருந்தாலும், எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை எப்படியாவது டேக்கிள் பண்ணி மேனேஜ் பண்ணி அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவனாக இருக்கிறான். ஸோ ஹீ இஸ் கால்டு go-getter அப்படின்னு பேர். வி லைக் go-getters who bring new business to customers. Any company, any enterprise, any organization will look for go-getters. அவங்களா தன்னை முயற்சி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செய்கிறாங்களா அவங்களுக்கு அவங்கள நோக்கித்தான் இந்த கம்பெனிஸ்லாம் எப்படியாவது அப்படி ஆளுகள் கிடைப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க go-getters. சார் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் crossing the leg. crossing the legனா கால் மேலே கால் போட்டு இருக்கிறது. அதாவது லெக் ஆன் லெக் அப்படின்னு கூட சொல்லலாம். crossing the leg கால் மேல் கால் போட்டு உட்காருவது அப்படிங்கிறது crossing the leg அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருந்தா என்ன ஆகும்னா டிங்லிங் ஆகும், இல்லாட்ட நம்னஸ் வரும். டிங்லிங்னா ஒரு கூச்சமாக இருக்குது, காலு உறங்கி போயிடும், இல்லாட்ட நம்னஸ் வரும். நம்னஸ்னால் உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும், ஒரு ஆக்டிவாக இருக்கணும். கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு சில பேர் உட்காடுறாங்க. அது எதனாலன்னா அந்த டிங்லிங் அண்ட் நம்னஸ் எதனால வருதுன்னா புவர் சர்க்குலேஷன் டியூ டு crossed legs can lead to tingling or numbness in your legs and feet அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி crossing the leg ரொம்ப கொஞ்ச நேரம் போட்டால் பரவாயில்ல, ரொம்ப நேரம் போடுறது பெரியவங்களுக்கு முன்னால் crossing the leg கூடாது அப்படிங்கிறது நம்ம கல்ச்சர். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா நீட்டுறது அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு நிறைய இருக்குது, இருந்தாலும் நான் கொஞ்சம் லிமிட்டடாக ஒரு 2-3 இது உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸ்ட்ரெச்சிங். ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெச் மை லெக்ஸ். என் காலை நீட்டணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஒரு ஏரோப்ளைனில் போகிறீங்க, அந்த சீட்டு எல்லாம் கிராம்ப்டாக இருக்குது, லெக் ஸ்பேஸே இல்லை, தெர் இஸ் நோ லெக் ஸ்பேஸ். பட் யூ லாங் ஹால் ஃப்ளைட், இங்கே இருந்து நியூயார்க்கு போகக்கூடிய ஃப்ளைட் 14-15 hours ஆகும். அப்போ வந்து காலையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் நம்னஸ் ஆயிரும், ஏதாவது ஆயிரும். ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல். ஸோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ சீட் வேர் யூ கேன் ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ். அதாவது அந்த லெக் ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்ட்ரெச் மை செல்ஃப் ஃபார் சம் டைம். டயர்டாக வீட்டுக்கு வர்றீங்க, இல்லாட்ட ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெச் மை செல்ஃப், அதாவது நான் படுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெச் மை செல்ஃப்னா பாடியை நல்லா நீட்டி நிமிந்து படுக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரெச்சிங் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். டு டேக் ரெஸ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஹீ இஸ் ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் லிமிட்ஸ். ஹீ இஸ் ஸ்ட்ரெச்சிங் பியாண்ட் லிமிட்ஸ் ஆர் பியாண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்கு சக்தியை மீறி தனது வரம்புக்கு அப்பால் அது வந்து முயற்சி செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். செய்கிறான்னு அர்த்தம். ஹீ ஸ்ட்ரெச்சிங் த பவுண்டரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், லிமிட்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷீ ஸ்ட்ரெச்ட் ஹர் ஹேண்ட் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் ஹிம். அந்த கையை நீட்டி ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி, இது மாதிரி ஸ்ட்ரெச்சில் நிறைய சென்டென்ஸ் இருக்குது. நான் இது 3 or 4 உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கடைசியாக உள்ள வேர்டு ஸ்குவாட்டிங். ஸ்குவாட்டிங் வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அந்த உட்கார்றது, எப்படி உட்கார்றதுன்னா பஸ்கி எடுப்பாங்கள்ல அது மாதிரி உட்கார்றது ஸ்குவாட்டிங். அது ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். ஸ்குவாட் பண்ணி அப்புறம் நிமிந்து ஸ்குவாட் பண்ணி நிமிந்து இருக்கிறது வந்து ஒரு எக்ஸசைஸ், பஸ்கி எடுக்கிறது மாதிரி உட்கார்றது.
அது வந்து ஸ்குவாட்டிங் அப்படின்ட்டு பேர். செகண்ட் மீனிங் என்னென்னா ஸ்குவாட்டிங், அதாவது ஒரு அன்ஆக்குபைடு லேண்ட் இருக்குது, ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது, யாருமே இல்லாமல் ஒரு எம்டியாக இருக்குது, ஒரு இதாக இருக்குது, புறம்போக்கு மாதிரி இருக்குது, இல்லாட்ட ஒரு அபேண்டன்டு பில்டிங் இருக்குது, பில்டிங்கில் யாருமே இல்லை, ரொம்ப யூஸ் இல்லாமல் இருக்குது. சில பேர் போய் அங்கே குடியிருப்பாங்க, சில பேர் டென்ட் அடித்து இருப்பாங்க. எஸ்பெஷலி இன் புவர் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா, அவங்க வந்து புவர் பீப்புள் அங்கே போய் டென்ட்டு போட்டு அங்கே ஸ்குவாட் பண்ணிடுவாங்க. தே ஆர் கால்டு ஸ்குவாட்டரஸ். ஸ்குவாட்டர் பண்ணுறது, அங்கே போய் உட்காந்து இருப்பாங்க. அவங்க நிலமில் தே டோன்ட் ஓன் த லேண்ட். ஸோ அவங்க ஸ்குவாட் பண்ணி ஒரு என்க்ரோச்மெண்ட் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்குவாட்டிங் அப்படின்ட்டு பேர். ஸோ இப்படி மீனிங்கும் இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, 2 மீனிங் ஸ்குவாட்டிங். ஸோ இன்றைக்குள்ள லெசன் வந்து சிம்பிளாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டி வரும். இதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye. See you in the next video.